இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு குடியிருப்பு சாதி சான்றிதழ்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 7 மையங்களில் நாளை நடைபெறும் நீட் தேர்வை 5000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். பானூர் அருகே தறிகெட்டு ஓடிய லாரி சுங்கசாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமையில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் SC/ST மாணவர்களின் கல்வி நிதி உதவி திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு குடியிருப்பு சாதி சான்றிதழ்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 10, 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதால் மாணவர்களின் மேற்படிப்புக்காக குடியிருப்பு சாதி சான்றிதழ் பெறுவதற்காக வட்டாட்சியர் அலுவலகங்களில் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்கும் வகையில் உரிய நேரத்தில் சான்றிதழ்களை வழங்க வருவாய் வட்டம் அளவில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். தனியார் பள்ளி மாணவர்களும் முகாமில் பங்கேற்று பயன்பெறலாம். முகாம் நடைபெறும் தேதிகள், இடங்கள் குறித்த அறிவிப்பை துணை ஆட்சியர்கள் வெளியிடுவார்கள். இந்த சிறப்பு முகாம்களை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 7 மையங்களில் நாளை நடைபெறும் நீட் தேர்வை 5000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலமாக நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்நிலையில் 2024, 2025 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு நாளை நாடு முழுவதும் 557 நகரங்கள் மற்றும் 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடக்கிறது. இத்தேர்வை 24 லட்சம் பேர் எழுதுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் 7 மையங்களில் மொத்தம் 4954 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுத உள்ளனர். நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. நாளை மதியம் 2 மணிக்கு தேர்வு தொடங்க உள்ள நிலையில் கூடுதலாக தேர்வு மையங்களில் போலீஸ் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பானூர் அருகே தறிகெட்டு ஓடிய லாரி சுங்கசாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் துரைராஜ். இவர் கடலூரில் இருந்து பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணலேற்ற இன்று அதிகாலை கடலூரிலிருந்து வானூர் மார்க்கமாக புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சுங்கச்சாவடியில் உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்குள்ளானது. லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமையில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் SC/ST மாணவர்களின் கல்வி நிதி உதவி திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அலுவலகத்தில் SC/ST மாணவர்களின் முழு கல்வி சேவை, SC/ST மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசை ஏற்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமையில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்ட SC/ST கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கான நோடல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தனியார் கல்லூரிகள் SC/ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடாது என்றும் அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது ஆதிதிராவிட நலத்துறையின் பொறுப்பாகும். மேலும் சென்டாக்கில் அறிவிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை மட்டுமே ஆதிதிராவிட நலத்துறை செலுத்தும் என்றும் இதை மீறி மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் கேட்டால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் நோயாளிகளை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரத்த கொதிப்பு, நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுவதற்கு மாற்றாக அருகிலுள்ள தாய்சேய் துணைநிலை சுகாதார நிலையங்களில் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை மேற்கொள்ள வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலை 8 மணி முதல் 11 மணி வரை குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுதல், பெண்களுக்கு பரிசோதனை போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ORS கரைசல் பாக்கெட்டுகளை வழங்க வேண்டும். கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கவும், நிலத்தடி நீரை பாதுகாக்கவும், வெயிலின் தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salukas. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வரிடம் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. புதுவை சட்டப்பேரவையின் முதல்வர் ரங்கசாமியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர்கள் சந்தித்தனர். அப்போது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் பருமன் அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் உயிரிழந்தார். இதற்கு காரணமான மருத்துவர் மருத்துவமனை மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார்கள். இதுகுறித்து தமிழக அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம், AITUC தொழிற்சங்க மூத்த தலைவர் அபிஷேகம் ஆகியோர் உடனிருந்தனர். அரியூர் உலக வாழியம்மன் கோவில் செடல் திருவிழா மற்றும் கோவில் தேரோட்டம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அருகே உள்ள அரியூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற உலக வாழியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் செடல் மற்றும் தேரோட்ட விழா கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதற்காக சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் திருத்தேரில் எழுந்துருளினார். தொடர்ந்து தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தனர். காரைக்காலில் நடைபெற்ற இலவச பல் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாமில் 800க்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச பல் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் பிரபல தனியார் பள்ளியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பல் மருத்துவமனை சார்பில் நடைபெற்றது. இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள இம்முகாமிற்கான துவக்க நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முகாமில் பல் மருத்துவர்கள் பல் துலக்குவதின் நுட்பங்கள் பற்றியும் வாய்வழி புற்றுநோய் விழிப்புணர்வு பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை எடுத்துரைத்தனர். இன்றைய முகாமில் சுமார் 800க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாவட்ட தலைவர் சக்தி PS வாசன் விழாவை தலைமை தாங்கி நடத்தினார். பள்ளியின் தாளாளர் மணிமேகலை கண்ணையன், ரோட்டரி சங்கத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பள்ளி நிர்வாகி மது கண்ணையன் அனைவருக்கும் நன்றி கூறினார். இம்மருத்துவ முகாமில் பல் அடைத்தல், பல் சீரமைப்பு, வேர் சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல், பல் அகற்றம் உள்ளிட்ட பல் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளும் இலவசமாக அளிக்கப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊசுட்டேரி மற்றும் பாண்டியன் நகர் பகுதியில் உள்ள ஆலய உற்சவ விழாவில் அமைச்சர் சாய்ஜய் சரவணன்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் உசுட்டேரியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம், ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலயம், ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் அய்யனாரப்பன் சுவாமிக்கு பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து நேற்று சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், கூழ் ஊற்றுதல், ஊரணி பொங்கலிடுதல், கும்பம் படைத்தல், சுவாமி திருவீதி உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன.
இதேபோல் பாண்டியன் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வியாழக்கிழமை காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், வெள்ளிக்கிழமையன்று கரகம் ஜோடிக்க புறப்படுதல், கூழ்வார்த்தல், ஊரணி பொங்கல் வைத்தல், கும்பம் படைத்தல், அம்மன் திருவீதி உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றன. இந்நிகழ்ச்சிகளில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜெய் சரவணன்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயங்களில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய் ஜெய் சரவணன்குமார் இரு ஆலயங்களுக்கும் நன்கொடை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மனவெளி பகுதியில் இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக கிளை கழகங்கள் சார்பாக நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் கழக மாநில அமைப்பாளருமான இரா சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார். இதில் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, கிளைக்கழக செயலாளர்கள் பாலகுரு, வாசுதேவன், நடராஜன், நிர்வாகிகள் ரமேஷ், ராஜேந்திரன், சபாபதி, கலியபெருமாள், ஜீவா உட்பட மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய கத்திரி இன்று தொடங்கியதால் மக்கள் நடமாட்டமின்றி புதுச்சேரி கடற்கரை வெறிச்சூடி காணப்பட்டது. இளநீர், மோர் உள்ளிட்ட பழச்சாறு கடைகளை நோக்கி படையெடுக்கும் கூட்டம். அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய கத்திரி வெயில் இன்று தொடங்கியது. இன்று முதல் அடுத்து வரும் 20 தினங்களுக்கு கடுமையான அனல் காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 10 தினங்களாக 100 டிகிரியை தாண்டி கடுமையான வெயில் அனல் காற்றுடன் வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் சாலைகளில் செல்வதை தவிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியை பொறுத்தவரை வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் கடற்கரையில் மக்கள் கூட்டமும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அலைமோதும். ஆனால் வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருப்பதால் கடற்கரைக்கு மக்கள் வருவதை தவிர்த்துவிட்டனர். இதனால் புதுச்சேரி கடற்கரை சாலை மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஒரு சிலர் கடலில் இறங்கி குளித்தும் வருகின்றனர். ஒரு சிலர் வெயிலில் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இதுபோன்று கடுமையான வெயில் வீசி வருவதால் இளநீர் கடை, குளிர்பான கடைகளில் மக்கள் கூட்டமும் அலைமோதி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு குடியிருப்பு, சாதி சான்றிதழ்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 7 மையங்களில் நாளை நடைபெறும் நீட் தேர்வை 5000 மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். பானூர் அருகே தறிகெட்டு ஓடிய லாரி சுங்கசாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் SC/ST மாணவர்களின் கல்வி நிதி உதவி திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.